இயற்கை பேரழிவுகளால் அதிகம் பாதிக்கப்படும் மாநிலமாக உத்தராகண்ட் உள்ளது. புவியியல் ரீதியாக தீவிர நில அதிர்வு மண்டலமான இமயமலையில் அமைந்துள்ளதால் இயல்பாகவே பேரழிவுகளுக்கு எளிதில் இரையாகும் புவி அமைப்பை உத்தராகண்ட் கொண்டுள்ளது. செங்குத்தான மலைச்சரிவுகள், குறுகிய பள்ளத்தாக்குகள் மற்றும் பலவீனமான பாறை அமைப்புகள் நிறைந்த இந்த பகுதியில் தீவிர மழைப்பொழிவு ஏற்படும் போது அது சட்டென பெரும் வெள்ளப்பெருக்காகவும் நிலச்சரிவுகளாகவும் உருவெடுக்கின்றன. 2015 முதல் 2024 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 12,758 பெருமழை வெள்ளப்பெருக்கு சம்பவங்களும் 4,000க்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகளும் பதிவாகியிருப்பது இதன் அபாயகரமான சூழலுக்கு சான்றாகும். இருப்பினும் இந்த இயற்கை அபாயங்களை பேரழிவுகளாக மாற்றுவதில் மனித தலையீடுகளுக்கே பெரும் பங்கு உள்ளது. இமயமலையின் இயற்கை வரம்புகளை மீறி ஆற்றோரங்களிலும் நிலச்சரிவு மண்டலங்களிலும் கட்டப்படும் கட்டுப்பாடற்ற உள்கட்டமைப்புகள், முறையற்ற சாலை விரிவாக்கம், நீர்மின் திட்டங்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளின் வருகை ஆகியவை பாதிப்பின் வீரியத்தை பன்மடங்கு உயர்த்துகின்றன. சார்தாம் யாத்திரை போன்ற பருவகால பயணங்களின் போது கட்டுப்பாடின்றி மக்கள் குவிவது ஆபத்தின் அளவை மேலும் அதிகரிக்க செய்கிறது. வெறும் நிவாரண உதவிகளோடு நின்றுவிடாமல் அறிவியல் பூர்வமாக முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளை நிறுவுதல், சூழலியலுக்கு உகந்த உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட தீவிர கொள்கை மாற்றங்களின் மூலமே உத்தராகண்ட் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும்.